அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, எல்லாருமே போட்டோலே, தம்ப்நெயிலே, டைட்டிலே பார்த்திருப்பீங்க மக்களே. ஆமாங்க, 2025ஆம் ஆண்டிற்கான அங்கன்வாடி தமிழ்நாடு அங்கன்வாடி வேலைவாய்ப்புக்கான புதிய நோட்டிபிகேஷன், அபிஷியல் நோட்டிபிகேஷன் நமக்கு கிடைச்சிருக்குதுங்க. இந்த அங்கன்வாடி மற்றும் சத்துணவுத்துறை வேலையை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவையாவது நோட்டிபிகேஷன் அபிஷியலா ரிலீஸ் பண்ணியே ஆகணும். அதன் அடிப்படையில் பார்க்கும்போது இந்த 2025ஆம் ஆண்டிற்கான வேலை வாய்ப்புக்கான நோட்டிபிகேஷன் அபிஷியலா நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. சரிங்களா? இந்த அங்கன்வாடி வேலையை பொறுத்த வரைக்கும் ஒரு 3 விதமான போஸ்டிங் நோட்டிபிகேஷன் விட்டிருக்கிறாங்க. அது என்னென்ன போஸ்டிங் அப்படின்னு பார்த்தோம்னா, அங்கன்வாடி ஒர்க்கர், மினி அங்கன்வாடி ஒர்க்கர், அங்கன்வாடி ஹெல்ப்பர்னு சொல்லிட்டு 3 விதமான போஸ்டிங்க்கு நோட்டிபிகேஷன் அபிஷியலா ரிலீஸ் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. இந்த 3 விதமான போஸ்டிங்க்கும் மினிமம் குவாலிஃபிகேஷன், ஓகேங்களா? மினிமம் நம்ம என்ன படிச்சிருக்கணும், மேக்சிமம் நம்ம என்ன படிச்சிருக்கணும், ஒவ்வொரு போஸ்டிங்க்கும் குவாலிஃபிகேஷன் எதுக்கு சேஞ்ச் ஆகும். ஸோ அதை நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் இதற்கான சம்பளம் எல்லாருமே எதிர்பார்க்கறது, இதற்கான சம்பளம் எவ்வளவு கிடைக்கும் அப்படிதான் இல்லையா? இதுல 3 விதமான போஸ்டிங்க்கும் தனித்தனியான சேலரி சேஞ்ச் ஆகும். ஏன் அப்படின்னா ஒவ்வொரு போஸ்டிங்க்கு ஏற்ற மாதிரி சேலரி டிஃபரெண்ட் ஆகும். சரிங்களா? ஸோ அந்த சேலரி டீட்டெயில்ஸ் பத்தியும் பார்க்க போறோம். அதை தொடர்ந்து அப்ளை பண்றதுக்கு ஸ்டார்டிங் டேட் என்ன, எண்ட் டேட் என்ன, அதை பத்தின முழுமையான தகவலும் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ அதை தொடர்ந்து இந்த வேலை வாய்ப்புக்கு அப்ளை பண்ணீங்கன்னா யார் யாருக்கெல்லாம் இதுல முன்னுரிமை கொடுப்பாங்க, முன்னுரிமையின் அடிப்படையில எவ்வளவு பர்சன்டேஜ் கட் ஆஃப் இருந்தா போதும், ஓகேங்களா? ஸோ அதற்கான அப்டேட் நம்ம பார்க்க போறோம். அடுத்துதான் நிறைய பேர் இருக்கிற கேள்வி என்னன்னா, இந்த அங்கன்வாடி வேலை வாய்ப்புக்கு ஏதாவது எக்ஸாம் இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. ஸோ கண்டிப்பா இந்த வேலை வாய்ப்புக்கு எந்த விதமான எக்ஸாமும் கிடையாதுங்க. ஸோ அதை நான் இந்த இடத்துல தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். சரிங்களா? ஸோ அடுத்துதான் டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சி, ஓகேங்களா? மொத்தமா தமிழ்நாடுக்கு எவ்வளவு வேகன்சி நமக்கு கிடைச்சிருக்குது. ஸோ அதை தொடர்ந்து ஒவ்வொரு மாவட்ட வாரியா எவ்வளவு வேகன்சி வந்திருக்குது. ஸோ அதை பத்தின அப்டேட்டுமே நம்ம பார்க்க போறோம். அடுத்ததா மெயினா என்னென்ன போஸ்டிங்க்கு எவ்வளவு வேகன்சி ஒதுக்கி இருக்கிறாங்க, அதை பத்தின முழுமையான அப்டேட்டுமே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போறோங்க. ஸோ அது மட்டும் இல்லாம நிறைய பேருக்கு சந்தேகமா இருக்கும், எந்த ஏஜ்ல இருந்து எந்த ஏஜ் வரைக்கும் அப்ளை பண்ணலாம். ஸோ அந்த ஏஜ் பாத்தீங்கன்னாக்கா வயது வரும்போது பாத்தீங்கன்னா வயது தளர்வு இருக்குமா? ஒரு சில பேருக்கு நான் 50 வயசு ஆகுது, ஸோ எனக்கு நான் அப்ளை பண்ணலாமா, ஸோ நான் இந்த கேட்டகரியில இருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. கண்டிப்பா அவங்களுமே அப்ளை பண்ணலாம். அதற்கான ஸ்டெப் பை ஸ்டெப் நோட்டிபிகேஷனுமே தெளிவா நான் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லிடுறேங்க. சரிங்களா? ஸோ இது எல்லாமே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைமா முதல் முறையா நமது சேனலை பாக்குறீங்க, நம்ம வீடியோவை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷன்ல போட்டு வச்சுக்கோங்க. அப்போதான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலிருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்டோட ஜாப்ஸா இருக்கட்டும், அப்டேட்ஸா இருக்கட்டும், நோட்டிபிகேஷனாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி நீங்க உடனுக்குடனே நமது சேனல்ல ஈஸியாவே துல்லியமாவே தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாம உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், கான்டாக்ட்ல இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணீங்கன்னா ரொம்ப 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 பயனுள்ளதாவே இருக்குங்க. சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாம நிறைய பேருக்கு இருக்கிற சந்தேகம் என்னன்னா, இந்த வேலை வாய்ப்புகளுக்கு பாத்தீங்கன்னா யாராவது நம்ம எனக்கு சீக்கிரமா கிடைக்கணும்னா நான் என்ன பண்ணணும்? ஸோ எலிஜிபிலிட்டி என்ன? எக்ஸாம் இருக்குமான்னு கேட்பீங்க. ஸோ அதுக்கான அப்டேட்டும் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ மெயினா முடிஞ்ச அளவுக்கு ஒரு 5 பேருக்காவது இந்த வீடியோவை நீங்க ஷேர் பண்ணணும். ஏன்னா அப்பதான் நிறைய பேருக்கு இந்த வீடியோ ஷேர் ஆகும். நிறைய பேருக்கு இந்த அங்கன்வாடி வேலைவாய்ப்பு வந்திருக்கிறதே தெரியும். நோட்டிபிகேஷன் வந்திருக்கிறதே தெரியும். நிறைய பேருக்கு இருக்கிற தப்பே என்னன்னா, அவங்களுக்கு தெரியாத விஷயம் என்னன்னா, எப்போ இந்த வேலைகள்லாம் வருது, எப்போ க்ளோஸ் ஆகுது, எப்போ அப்டேட் பண்ணணும், என்னென்ன டாக்குமெண்ட் தேவை அப்ளை பண்றதுக்கு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரியாம இருக்கிறதுனால தான் நிறைய பேர் இந்த மாதிரி அங்கன்வாடி வேலை வாய்ப்புக்கு, சத்துணவு வேலைக்கு, ஸோ விஏஓ வேலை வாய்ப்புக்கு, போஸ்ட் ஆஃபீஸ் வேலை வாய்ப்புக்கு, இந்த மாதிரிலாம் வேலைக்கு போகாம இருக்கிறது காரணமே அதுதான். உங்களுக்கு எப்போ வருதுன்னு தெரியறது இல்லை. ஓகேங்களா? சரி, ஓகே, எல்லாமே பார்த்துக்கலாம். இந்த வீடியோல மெயினா ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. அப்பதான் என்னன்றதை தெரியும். ஓகேங்களா? ஸோ இங்க தலைப்பு ஹெட்லைன்லயே கொடுத்துருக்காங்க பாருங்க. தமிழ்நாடு அங்கன்வாடி ரெக்ரூட்மெண்ட் 2025ஆம் ஆண்டு அப்ளை ஃபார் 7783 அபிஷியல் வேகன்சி கொடுத்திருக்கிறாங்க. ஸோ என்னென்ன போஸ்டிங்க்கு கொடுத்திருக்கிறாங்க அப்படின்னா, மினி அங்கன்வாடி ஒர்க்கர், அங்கன்வாடி ஒர்க்கர், அங்கன்வாடி ஹெல்ப்பர், ஓகேங்களா? ஸோ இதுதான் 3 விதமான போஸ்டிங்க்கு நோட்டிபிகேஷன் அபிஷியலா கிடைச்சிருக்குதுங்க. சரிங்களா? போர்டோட நேம், இந்த வேலை வாய்ப்பானது எங்க இருந்து நமக்கு கிடைச்சிருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, தமிழ்நாடு அங்கன்வாடி அங்க இருந்து தான் அபிஷியலா நமக்கு கிடைச்சிருக்குதுங்க.
டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சி அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு 7783 அஃபிஷியல் வேகன்சி கிடைச்சிருக்குதுங்க. சரிங்களா? அடுத்ததா போஸ்டிங்கான நேம். ஓகேங்களா? என்னென்ன போஸ்டிங்க்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா அங்கன்வாடி ஒர்க்கர், மினி அங்கன்வாடி ஒர்க்கர், அங்கன்வாடி ஹெல்ப்பர். சரிங்களா? இந்த 3 விதமான போஸ்டிங்க்கு தான் நமக்கு அப்ளை பண்றதுக்கு நோட்டிபிகேஷன் அஃபிஷியலாவே கிடைச்சிருக்குதுங்க. சரிங்களா? அடுத்ததா இதற்கான குவாலிஃபிகேஷன் மினிமம் நம்ம என்ன படிச்சிருக்கணும், மேக்ஸிமம் நம்ம என்ன படிச்சிருக்கணும். ஓகேங்களா? ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் இந்த வேலை வாய்ப்புக்கெல்லாம் அப்ளை பண்ணணும்னா 10ஆம் வகுப்பு படிச்சிருக்கணுங்க. சரிங்களா? ஸோ அதுக்கு மேல வந்து நீங்க 12ஆம் வகுப்பு படிச்சிருக்கலாம், இல்ல வந்து டிகிரி பண்ணியிருக்கலாம், இல்ல வந்து யூஜி, பிஜி, மாஸ்டர் டிகிரி, நீங்க ஹையர் குவாலிஃபிகேஷன் ஓகேங்களா, மாஸ்டர் டிகிரி, எம்ஏ இந்த மாதிரி முடிச்சிருந்தா கூட நீங்க இந்த வேலை வாய்ப்புகள் எல்லாத்துக்குமே எலிஜிபிள் தான். மினிமம் குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு 10ஆம் வகுப்பு தான். சரிங்களா? அப்படி இல்லைன்னா 12ஆம் வகுப்பு. ஓகேங்களா? இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்க அப்ளை பண்ணிக்கலாங்க. நிறைய பேர் நினைப்பீங்க நான் வந்து எம்ஏ படிச்சிருக்கிறேன், நான் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணலாமா, என்னை எடுத்துப்பாங்களா, ஸோ நான் எலிஜிபிளா அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. கண்டிப்பா நீங்களுமே அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருந்தா ஓகேங்களா, நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா இந்த வேலை வாய்ப்புல வந்து நான் எல்லாருக்குமே சஜஷன் பண்றேன். இந்த வேலைவாய்ப்பை பொறுத்தவரைக்கும் பெண்கள் அப்ளை பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு அதிகப்படியான முன்னுரிமை கொடுப்பாங்க. ஏன்னா இது ஒரு பெண்களுக்கான வேலைவாய்ப்பு கூட சொல்லலாங்க. அடுத்ததா இதற்கான சம்பளம். இதற்கு மாசத்துக்கு எவ்வளவு சேலரி கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 7700 இருந்து ஸ்டார்ட் பண்ணி பர் மந்த் சேலரி கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னாக்கா காமன் சேலரி. இதுல ஒவ்வொரு போஸ்டிங்க்கும் தனித்தனியான சேலரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதையுமே நம்ம வந்து பாத்துக்கலாம். ஓகேங்களா? அடுத்ததா ஜாபோட லொகேஷன். அடுத்தது ஜாபோட லொகேஷனை பொறுத்த வரைக்கும் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஓகேங்களா, தமிழ்நாடு முழுக்க எங்க வேணும்னாலும் உங்களுக்கு போஸ்டிங் கொடுக்கலாம். ஸோ அதற்கு வந்து நீங்க ஒர்க் பண்றதுக்கு ரெடியா தான் இருக்கணும். சிலபஸ் எல்லாமே நீங்க வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அது மீன்ஸ் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்காக. அடுத்ததா ஜாபோட லொகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு ஓகேங்களா, தமிழ்நாடு முழுக்க நீங்க ஒர்க் பண்றது எங்க வேணாலும் ஒர்க் பண்ணிக்கலாம். அதுல எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம். அப்ளை மூட பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க நம்ம ஆன்லைன்ல தாங்க பண்ணிக்கணும். ஸோ அதோட வெப்சைட்டுமே பார்த்தீங்கன்னா கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ https://icds.tn.gov.in இது ஒரு வெப்சைட். இன்னொரு வெப்சைட் அப்படி இருக்கு பார்த்தீங்கன்னா ICDSTN. இந்த வெப்சைட்லயும் நீங்க செக் பண்ணிட்டு அப்ளை பண்ணிக்கலாங்க. சரிங்களா? அடுத்ததா வந்து என்னென்ன போஸ்டிங்கு எவ்வளவு வேகன்சி இருக்குன்றத மென்ஷன் பண்றாங்க. அதுல பார்க்கும்போது அங்கன்வாடி ஒர்க்கர் இந்த போஸ்டிங்க்கு 3886 போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. மினி அங்கன்வாடி ஒர்க்கர் இந்த போஸ்டிங்க்கு 305 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அங்கன்வாடி ஹெல்ப்பர் இந்த போஸ்டிங்க்கு 3592 வேகன்சி நமக்கு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இதுல எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம். அடுத்ததா குவாலிஃபிகேஷன். மினிமம் நம்ம என்னென்ன போஸ்டிங் அப்ளை பண்ணாங்க, நம்ம என்னென்ன படிச்சிருக்கோன்றத அவங்களே மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்படி பார்க்கும்போது அங்கன்வாடி ஒர்க்கர் இந்த போஸ்டிங்க்கு மினிமம் நீங்க 12ஆம் வகுப்பு படிச்சிருக்கணுங்க. அங்கன்வாடி மினி அங்கன்வாடி ஒர்க்கர் அதற்கு வந்து 12ஆம் வகுப்பு படிச்சு பாஸ் பண்ணியிருக்கணுங்க. அங்கன்வாடி ஹெல்ப்பர் இந்த போஸ்டிங்க்கு மினிமம் நீங்க 10ஆம் வகுப்பு படிச்சிருந்தாலே போதுமானதுங்க. ஓகேங்களா? அடுத்ததா இதற்கான சம்பளம். இதுல வந்து ஒவ்வொரு போஸ்டிங்க்கு தனித்தனியா நான் சேலரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ அதை இங்க தெளிவா மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க பாருங்க. அங்கன்வாடி ஒர்க்கர் இந்த போஸ்டிங்க்கு தான் முதல் சேலரி. அதுல 7700 இருந்து ஸ்டார்ட் பண்ணி 24,200 வரைக்கும் இதற்கு பர் மந்த் சேலரி வந்து கிடைக்குங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்ததா வந்து மினி அங்கன்வாடி ஒர்க்கர். அதுல 5700 இருந்து ஸ்டார்ட் பண்ணி 18,000 வரைக்கும் இதற்கு பர் மந்த் சேலரி கிடைக்குங்க. அடுத்ததா அங்கன்வாடி ஹெல்ப்பர் இந்த கடைசி போஸ்டிங். அதுல மினிமம் ஸ்டார்டிங் சேலரி 4100 இருந்து ஸ்டார்ட் பண்ணி 12,500 வரைக்கும் இதற்கு பர் மந்த் சேலரி வந்து கிடைக்குங்க. சரிங்களா? அடுத்தது ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு 18 வயசுல இருந்து 45 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாங்க. எஸ்சி எஸ்டி பிடபிள்யூ கேட்டகரியா இருக்கீங்க அப்படின்னா நீங்க 50 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். இல்ல பிசி எம்பிசி எஸ்சி எஸ்சிஏ எந்த கேட்டகரியில வரீங்க அப்படின்னா நீங்க 45ல இருந்து 48 வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாங்க. சரிங்களா? ஒவ்வொரு கம்யூனிட்டிக்குமே வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன ஏஜ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆட்சியருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே அந்த விதவை, ஆதரவற்ற விதவை இவங்களுக்குலாம் என்னென்ன வயசுலாம் இருக்கணும். ஸோ எல்லாமே இங்க மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? நான் சொன்ன மாதிரி தான். ஓகேங்களா? 45 to 48 இந்த ஏஜ்ல இருந்தாவே நீங்க அப்ளை பண்ணிக்கலாங்க. இதுல செலக்ஷன் ப்ராசஸ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய 10ஆம் வகுப்பு மார்க்க மட்டுமே வச்சு வழங்கக்கூடிய ஒரு அரசு வேலை தாங்க. அதுல எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம். உங்களுக்கு எக்ஸாம் அந்த மாரி எதுவுமே கிடையாதுங்க. சரிங்களா?
ஸோ இன்னைக்கான வீடியோல அப்டேட் இதுதான். முக்கியமா எல்லாருமே எதிர்பார்த்த சொல்லலை என்னன்னு கேட்டீங்கன்னா எப்போ அப்ளை பண்றது இல்லையா? இதற்கு அப்ளை பண்றது வரக்கூடிய 5ஆம் தேதி முதல் 10ஆம் தேதிக்குள்ள ஏதாவது ஒரு தேதியில வந்து அப்ளை பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கலாங்க. இதுக்கு க்ளோசிங் டேட் வந்து இந்த மாதத்தோட கடைசி வரைக்கும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன டேட் ஃபிக்ஸ் பண்றாங்கன்னு சொல்லிட்டு. சரிங்களா? ஸோ கண்டிப்பா அப்ளை பண்ற வீடியோஸ் யாருக்கெல்லாம் வேணுமோ மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம அடுத்தடுத்த வீடியோல மறக்காம சொல்லலாம். ஸோ தேங்க்யூ, வெல்கம்.